அப்புறங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இந்த கேள்வி கேட்டால் எத்தனை பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் சில பேர்லாம் கேட்டால் என்னத்தை வாழ்ந்து என்ன அப்படின்ற ஒரு சலிப்பின் உச்சமாக இருக்கும் சில பேரோட வார்த்தை. சில பேர் இல்லைங்க நல்லா இருக்கு, ஐ எம் ஹாப்பி அப்படின்வாங்க. சமீபத்தில் ஒரு 2-3 விஷயம். ஒன்று துருவ் விக்ரமுடைய இன்டர்வியூ. அதில் அவர் சொல்லியிருந்தார், ஒரு பேக்ரவுண்டே இல்லாத, அப்பா அம்மா சப்போர்ட் யாரும் இல்லாமல் தனியாக ஒருத்தன் மேலே இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படத்துக்கு எப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு கபடி பிளேயர் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சி இந்த படத்தை நடிச்சிருந்தா அந்த கபடி பிளேயர் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாரு, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ யாருக்கோ கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. என் வேலை ஆர்ஜேவாக இருக்கேன், என்னை தவிர வேறு யாரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம தான் இந்த சேரில் உட்காரதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. நாட் ஓன்லி என் வேலை, எல்லா வேலையும் அப்படி தான். நாட் ஓன்லி நம்ம வேலை, நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் ஓகேன்ற மாதிரி தோணுது. காசாலேருந்து பிணை கைதிகள்லாம் வெளியே வராங்க, பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம அசால்ட்டாக தீபாவளி இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் கோடி பேர் இப்பயும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்பிக்கை இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் எந்த வாழ்க்கை எவ்வளோ சிம்பிளான வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் நமக்கு கீழே பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சா எப்படி சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் கேட்குறதுக்கு, பட் சந்தோஷமாக வாழ்ந்துருங்க, அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க.